மாந்தோப்புல 2 சிறுவர்கள் மாம்பழங்களை திருடி ஒரு கூடையில போட்டுட்டு இருந்தாங்க. இதை பார்த்துக்கிட்டே இருந்த மாந்தோப்பு சொந்தக்காரன் இந்த சிறுவர்களை துரத்த ஆரம்பிச்சிட்டான். உடனே இந்த 2 சிறுவர்களும் மாம்பழ கூடையோட அங்கிருந்து தப்பிச்சு போய் அந்த ஊரோட சுடுகாட்டோட கதவை தாண்டி உள்ள குதிச்சிட்டாங்க. அவங்க உள்ள குதிக்கும் போது 2 மாம்பழங்கள் அந்த கதவுக்கு பக்கத்துல விழுந்துடுச்சு. இவங்க உள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. இவங்களை துரத்தி வந்த அந்த மாந்தோப்பு சொந்தக்காரன் கொஞ்ச தூரம் தேடிட்டு அப்படியே திரும்பி போயிட்டான். அவன் திரும்பி போன உடனே இவங்க இப்ப பழத்தை நம்ம பங்கு போட்டு பண்ணிட்டு உனக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணுன்னு பிரிக்க ஆரம்பிச்சான். அந்த ஊர்ல ஏற்கனவே பேய் பயம் எல்லாருக்கும் அதிகமா இருக்கு. சுடுகாட்டுல இருந்து இந்த இரவு நேரங்கள்ல பேய் வந்து ஊருக்குள்ள ஆளுங்களை அடிச்சு சாப்பிடறதா ஒரு வதந்தி. அந்த நேரத்துல இந்த பசங்க அந்த சுடுகாட்டுக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு உனக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணு சொல்லிட்டு இருக்காங்க. சுடுகாட்டுக்கு வெளியில இருந்து பார்த்தா அந்த பசங்க உள்ள இருக்கிறது தெரியாது. அப்ப அந்த ஊர்லயே பயந்த ஒருத்தன் அந்த சுடுகாட்டு பக்கமா நடந்து போயிட்டு இருந்தான். அவன் அந்த கதவு கிட்ட வரும்போது உனக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணுன்னு ஒரு சத்தம் கேக்குது. இந்த சத்தத்தை கேட்ட உடனே அவன் ரொம்ப பயந்துட்டான். இந்த பேய்கள் தான் பிணங்களை ஆளுக்கு பங்கு போட்டு சாப்பிட்டுட்டு இருக்கு போல இருக்கு. இதை உடனே ஊருக்குள்ள சொல்லணும்ட்டு நேரா அந்த ஊர்ல பேய் ஓட்டுற ஒருத்தனை போய் பார்த்தான். அவனை பார்த்து, நான் உங்களுக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கிறேன் இந்த ஊர்ல பேய் நடமாட்டம் அதிகமா இருக்குன்ட்டு, நீங்க தான் நம்பல. வாங்க, இப்போ சுடுகாட்டுல அந்த பேய்கள் பிணங்களை பங்கு போட்டுட்டு இருக்கு, வாங்க வேகமா போய் பார்க்கலான்னா. பேய் ஓட்டுறவனுக்கும் ரொம்ப பயம்தான், இருந்தாலும் போய் பார்க்கலான்னு வந்தான். இவன் வந்த நேரம் அவங்க இன்னும் பங்கு போட்டுட்டு இருக்காங்க, உனக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணுன்ட்டு. இப்போ மொத்த மாம்பழங்களும் காலி ஆயிடுச்சு. உடனே ஒரு பையன் கேட்டான், மொத்தம் காலி ஆயிடுச்சு, இப்ப என்ன பண்றதுன்னா. அதுல ஒரு பையன் சொன்னா, கவலைப்படாத, இன்னொரு 2 அந்த கதவு பக்கத்துல இருக்கு, பெருசு உனக்கு சின்னது எனக்குன்னா. இதை கேட்டுட்டே இருந்த அந்த பேயோட்டிக்கும் அந்த பயந்து போனவனும் இன்னும் பயந்துட்டாங்க. பேயோட்டி சொன்னா, பெருசுனா நானு, சின்னதுன்னா நீ, அந்த பேய்ங்க நம்மளதான் சாப்பிட வருது, இங்க இருக்கவே கூடாதுன்னு அங்க இருந்து அலறி அடிச்சுட்டு ஓடிட்டாங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ்.